ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். என்னோட பொண்ணு அனுஷ்கா அவங்க ஸ்கூல்லேருந்து பெங்களூர் ட்ரிப்பு போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீடியோஸ் தான் நான் வந்து இன்றைக்கி இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி அவர் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா. நான் எப்போயுமே காட்டன் டாப்ஸ் தான் மோஸ்ட்டாக எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு. அதனால் பக்கத்தில் ஃபன் மாலில் ஜூடியோவில் காட்டன் டாப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால அங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே அவங்க சாய்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக விட்டுருவேன். 80% அவங்க சாய்ஸ்க்கு விட்டுருவேன். ஸோ காட்டன் டாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்லிப்பர்ஸ் பார்த்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறையா நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் நிறையா கிடைக்குங்க. நிறையா வெளியில் ஹீல்ஸ் கிடைக்கும். பட் இங்கே ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் நிறையா கிடைக்கும். பட் என்னோடய சைஸ்க்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. இது லாஸ்ட் சைஸே 38 தான். நாங்கள் ஃபன் மாலுக்கு வந்திருந்தப்போ அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே இருந்துச்சுங்க. அதுக்காக வந்து அவங்க லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு செல்ஃபி பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்தியா கேட் வச்சு கூடவே காந்தி தாத்தாவும் சுபாஷ் சந்திர போஸும் பக்கத்தில், அதாவது நம்ம நேதாஜியும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி சூப்பரான ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இது பாருங்கள், கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன். செம்ம கிளைமேட்டில் இவங்க எடுத்திருக்காங்க. இது வண்டர்லாங்க. அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இது பார்க்கும்போது நம்மளுக்கு தலை சுற்றுது. பட் அவங்க எப்படி வந்து இது போனாங்க அப்படின்னு தெரியல. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எல்லோரும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு போட் டைப்பில், இதுவும் அந்த அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைங்களா? இந்த வயசில் டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட போகிறத விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னுமே நல்லா வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படி தானே, டீனேஜாக இருந்தாங்கன்னா எந்த ஏஜில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு குழந்தை பருவத்தையெல்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் தான். திரும்பி நம்மளுடைய நாங்களும் காலேஜ் படிக்கும்போது பெங்களூர் ட்ரிப்பு போயிருந்தோம். அப்போது அந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே அனுஷ்காவோட டூர் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேங்க. அந்த அன்றைக்கி அவள் டூர் போயிட்டு வந்த அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். எல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போன எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும் அவங்க லைஃப்பில். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.